மணமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு பிறக்க போவது உடனே குழந்தை பெற்றுக்கோங்க, நிறைய பெற்றுக்காதீங்க. இப்போ அதுலேயும் ஒன்றிய அரசு பார்த்துட்டு இருக்கு. அதாவது ஒன்றிய அரசு குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தி ஜனத்தொகை அதிகமாக இருக்குது அதனால் கட்டுப்படுத்தணும்னு சொல்லுது ஒன்றிய அரசு. அதை வெற்றிகரமாக செஞ்சு கொடுத்தது தமிழ்நாடு. அதற்காக இப்போ நம்ம தண்டிக்கப்படுறோம். வந்திருக்கக்கூடிய நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க. தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்கிறாங்க. தலைவர் அவர்கள் தொடர்ந்த கடந்த 10 நாட்களாக பேசிகிட்டு இருக்காருல்ல, ஒன்றிய அரசு இந்த தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வராங்கன்னு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற எம்பிக்களுடைய தொகை 39. இந்த டீலிமிட்டேஷன் மட்டும் வந்துருச்சுன்னா 8 தொகுதி கம்மியாகி 31 தொகுதி ஆகிடும். தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 7 கோடி. ஆனால் இந்த குடும்ப கட்டுப்பாடு சரியாக பண்ணாத, சரியான மக்கள்கிட்ட சரியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தாத மாநிலங்கள் இதனால் பெனிஃபிட் அடைய போகிறாங்க. வட மாநிலங்கள்லாம் 100 தொகுதி வரைக்கும் இதனால் பெறப்போகுது. தொகுதி கம்மியாக நமக்கான உரிமைகளை நாம் பெற முடியாது.